ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காமமும் காதலும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் எக்ஸ் இப்படி நடந்துக்கிட்டால் அவங்க திரும்ப உங்களை காதலிக்க ஆசைப்படுறாங்கன்னு அர்த்தமாம். ரெடியாக இருங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். காதல் உறவுகள் என்பது மனிதர்களுக்கு எப்போதுமே மிகவும் ஸ்பெஷலானது. காதல் எவ்வளவு மகிழ்ச்சியை தரக்கூடியதோ அதே அளவிற்கு காதல் தோல்வி அல்லது பிரிவு கடுமையான வலியை தரக்கூடும். காதல் முறிவுகள் உணர்ச்சி ரீதியாக சவாலானதாக இருக்கலாம். சில சமயங்களில் முறிந்த காதல்கள் மீண்டும் பல மடங்கு வலிமையுடன் இணையலாம். தங்கள் முன்னாள் காதலருடன் மீண்டும் இணைய விரும்பாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். உங்களுடைய முன்னாள் காதலன் அல்லது காதலி உங்களுடன் மீண்டும் இணைய விரும்புகிறார்கள் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்றால் அவர்களின் நோக்கங்களை வெளிப்படுத்தும் சில அறிகுறிகள் உள்ளன. ஒவ்வொரு சூழ்நிலையுமே தனித்தன்மை வாய்ந்ததாக இருந்தாலும் உங்கள் முன்னாள் துணை மீண்டும் உங்களுடன் இணைய விரும்புவதை உணர்த்தும் அறிகுறிகள் என்னென்ன என்று தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய எக்ஸ் திரும்பி வர விரும்பலாம் என்பதற்கான மிக முக்கியமான அறிகுறிகளில் ஒன்று திடீரென கம்யூனிகேஷன் அதிகரிப்பதாகும். அவர்கள் மெசேஜ், அழைப்புகள் அல்லது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மூலம் அடிக்கடி தொடர்பு கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் உங்களுடனான இணைப்பை மீண்டும் தொடங்க முயற்சிக்கிறார்கள் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். இந்த புதுப்பிக்கப்பட்ட ஆர்வம் அவர்களுடைய வாழ்க்கையில் உங்கள் இருப்பை இழக்கிறார்கள் என்பதை குறிக்கலாம். உங்கள் எக்ஸ் நீங்கள் ஒன்றாக பகிர்ந்து கொண்ட நினைவுகள் மற்றும் அனுபவங்களை நினைவுபடுத்த தொடங்கும் போது அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஏக்கமாக உணர்கிறார்கள் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம். உங்கள் உறவின் நேர்மறையான அம்சங்களை பற்றி அவர்கள் சிந்திக்கிறார்கள் என்பதையும் அந்த உணர்வுகளை மீண்டும் புதுப்பிப்பது குறித்து பரிசீலித்து வருவதையும் அவர்கள் வெளிப்படுத்த கடந்த காலத்தை நினைவூட்டுவது ஒரு வழியாகும். காஃபி, லஞ்ச் அல்லது டின்னர் போன்றவற்றின் மூலம் ஒன்றாக நேரத்தை செலவிட உங்கள் முன்னால் பரிந்துரைத்தால் அவர்கள் உங்களுடனான ஆழமான உறவில் மீண்டும் இணைவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதற்கான வலுவான அறிகுறியாகும். இந்த சந்திப்புகள் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் எப்படி உணர்கிறீர்கள் என்பதையும் நல்லிணக்கத்திற்கான சாத்தியம் உள்ளதா என்பதையும் அறிய அவர்களுக்கு வாய்ப்பளிக்கலாம். உங்கள் எக்ஸ் உங்களை விட்டு பிரிந்ததற்காக வருத்தம் தெரிவிக்கும் போது அல்லது உறவின் போது அவர்கள் செய்த தவறுகளுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டால் அவர்கள் திருத்தம் செய்து புதிதாக தொடங்குவதில் உண்மையாக ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதற்கான அறிகுறியாக இது இருக்கலாம். கடந்த கால செயல்களுக்கு பொறுப்பேற்பது நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கான ஒரு நேர்மறையான அறிகுறியாகும். உங்கள் வாழ்க்கை, ஆர்வங்கள் மற்றும் எதிர்காலத்திற்கான திட்டங்களை பற்றி உங்கள் எக்ஸ் கேட்டால் அவர்கள் உங்களை பற்றி அதிகம் தெரிந்து கொள்வதில் முதலீடு செய்திருப்பதற்கான அறிகுறியாகும். இந்த ஆர்வத்தின் நிலை அவர்கள் உங்கள் நலனில் அக்கறை காட்டுவதாகவும் உறவை புதுப்பிக்க முயலுவதாகவும் தெரிவிக்கிறது. இந்த அறிகுறிகள் உங்கள் எக்ஸ் மீண்டும் இணையும் யோசனைக்கு திறந்திருப்பதையும் குறிக்கலாம் என்றாலும் எச்சரிக்கையுடனும் தெளிவான தகவல் தொடர்புடனும் சூழ்நிலையை அணுகுவது முக்கியம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.